லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, இன்றைய நம் நிகழ்வில் இடம்பெற இருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் பல்சுவை. தடம் தந்த தகைமை. உடன்படிக்கை பேழை முன்பு இன்னிசை கருவிகள் மீட்டுபவர்கள். தாவீது லேவியரின் தலைவர்களிடம் தங்கள் உறவின் முறையிலிருந்து தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் ஆகிய கருவிகளை இசைத்து மகிழ்ச்சி ஒலி எழுப்பக்கூடிய பாடகரை நியமிக்க கட்டளையிட்டார். எனவே லேவியர் யோவேலின் மகன் ஏமானையும் அவர் உறவின் முறையினருள் பெராக்கியாவின் புதல்வர் ஆசாபையும் மெராரியின் மைந்தரான அவர்கள் உறவின் முறையினருள் கூசையாவின் மகன் ஏத்தானையும் அவர்களோடு இரண்டாம் நிலையில் அவர்கள் உறவின் முறையினர் செக்கரியா, யகசியேல், செமிராமோத்து, எகியேல், உன்னி, எலியாபு, பெனாயா, மகசேயா, மத்தித்தியா, எலிப்பலேக்கு, மிக்னேயா மற்றும் வாயில் காவலரான ஓபேது, ஏதோம், எயியேல் ஆகியோரையும் நியமித்தனர். பாடகரான ஏமான், ஆசாபு, ஏத்தான் ஆகியோர் வெண்கல கைத்தாளங்களை ஒலிக்கச் செய்வார்கள். செக்கரியா, அசியேல், செமிரா, மோத்து, எகியேல், உன்னி, எலியாபு, மகசேயா, பெனாயா ஆகியோர் அலமோத்து இசையில் தம்புருக்களை வாசிப்பவர்கள். மத்தித்தியா, எலிப்பலேக்கு, மிக்னேயா, ஓபேது, ஏதோம், எயியேல், அசசியா ஆகியோர் உச்சத்துணியில் சுரமண்டலங்கள் வாசிப்பவர்கள். லேவியர் தலைவர் கெனனியா இசையில் தேர்ச்சி பெற்றவராகையால் அவர் இசை கற்பிக்க வேண்டும். பெரக்கியாவும் எல்கானாவும் பேழையின் காவலர். குருக்களான செப்பனியா, யோசபாத்து, நெத்தனியேல், அமாசாய், செக்கரியா, பெனாயா, எலியேசர் ஆகியோர் கடவுளுடைய பேழைக்கு முன்பாக எக்காலங்களை ஊதியவர்கள். ஓபேது, ஏதோமும் எக்கியாவும் பேழைக்கு காவலாளர். பல்சுவை. இவ்வாறு புனிதர்கள்: புனித டோமினிக் சாவியோ, அன்பு நேயர்களே, பாஸ்கா காலத்தின் 3ஆம் வாரத்தில் இருக்கும் நாம் இன்றைய நமது பல்சுவையில் இவ்வாரத்தில் இடம்பெறும் புனிதர்களான தூய ஆஞ்சலோ, தூய டோமினிக் சாவியோ, பெவெர்லி நகர் புனித யோவான், புனித பீட்டர், அவிலா நகர் புனித யோவான், புனித தமியான் ஆகியோர் குறித்து காண இருக்கின்றோம். மே 5 புனித ஆஞ்சலோ. 12ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் யூதேயாவில் உள்ள எருசலேமில் ஒரு யூத குடும்பம் வாழ்ந்து வந்தது. அக்குடும்பத்தில் இருந்த பெண் மிகவும் பக்தியானவள். ஒரு சமயம் அன்னை மரியா அந்த பெண்ணுக்கு தோன்றி, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மெசியா ஏற்கனவே வந்துவிட்டார். உனக்கு 2 ஆண் பிள்ளைகள் பிறக்கும். அவர்களில் ஒருவன் திரு அவையில் தந்தையாகவும் மற்றவன் கார்மேல் சபையில் சேர்ந்து பின்னாளில் மறை சாட்சியாகவும் உயிர் துறப்பான் என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார். இந்த காட்சிக்கு பிறகு அந்த பெண்ணும் அவளுடைய கணவரும் கிறிஸ்தவ மதத்திற்கு மதம் மாறினார்கள். ஓரிரு ஆண்டுகள் கழித்து மரியா அந்த பெண்மணிக்கு சொன்னது போன்று அவளுக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள். அவர்களில் ஒருவர்தான் இன்று நாம் நினைவு கூறுகின்ற ஆஞ்சலோ. ஆஞ்சலோ வளரும் போதே இறை அச்சத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கி வந்தார். கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு போன்ற மொழிகளிலும் அவர் புலமை பெற்று விளங்கினார். இப்படி நாட்கள் மிகவும் மகிழ்வாக போய்கொண்டிருந்த தருணத்தில் ஆஞ்சலோவின் பெற்றோர் இறந்து போயினர். ஆஞ்சலோவிற்கு 18 வயது நடக்கும்போது அவர் கார்மேல் சபையில் துறவியாகச் சேர்ந்தார். மிகவும் முன்மாதிரியான துறவியாக வாழ்ந்து வந்த அவர் ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இயேசு அவருக்கு முன்பாக தோன்றி, ஆஞ்சலோ, நீ உடனே சிசிலிக்கு புறப்பட்டுச் சென்று அங்கு நற்செய்தி அறிவி என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார். அப்போது ஆஞ்சலோவோ வேறெதுவும் யோசிக்காமல் உடனே சிசிலிக்கு புறப்பட்டுச் சென்றார். போகிற வழியில் இருந்த பலேர்மோ என்ற இடத்தில்
ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை அறிவித்து 200க்கும் மேற்பட்டவர்களை மனம் திருப்பினார். தொடர்ந்து அவர் லாகத்தா எனும் இடத்திலும் நற்செய்தியை அறிவித்து பலரை மனம் திருப்பினார். லாகத்தா என்ற இடத்தில் அவர் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கும் போது தவறான முறையில் வாழ்ந்து வந்த பெரெங்கினுஸ் என்பவனை குறித்து கேள்விப்பட்டார். உடனே அவர் பெரெங்கினுஸிடம் சென்று அவனுடைய தவறை சுட்டிக்காட்டினார். இதனால் அவன் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டவனாய் நினைத்து அவரை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தான். அதற்கான தருணத்திற்காக காத்து கொண்டிருந்தான். ஒரு சமயம் ஆஞ்சலோ மக்களுக்கு முன்பாக போதித்துக் கொண்டிருக்கும் போது பெரெங்கினுஸின் ஆட்களில் ஒருவன் கூட்டத்திற்குள் புகுந்து ஆஞ்சலோவை வெட்டி கொன்று போட்டான். அவர் கொல்லப்படுவதற்கு முன்பாக தன்னை கொல்ல வந்தவனை மனதார மன்னித்துவிட்டு தன்னுடைய உயிரை துறந்தார். சின்ன புனிதர், எங்கள் சின்ன புனிதர், கொஞ்ச காலத்தில் புனிதம் கண்டவர். சின்ன புனிதர், எங்கள் சின்ன புனிதர், கொஞ்ச காலத்தில் புனிதம் கண்டவர். டோம்னிக் சாவியோ, எங்கள் டோம்னிக் சாவியோ, உம்மை போற்றி பாடுவேன், மனம் வாழ்த்தி போற்றுவேன். சின்ன புனிதர், எங்கள் சின்ன புனிதர், கொஞ்ச காலத்தில் புனிதம் கண்டவர். மே 6 புனித டோம்னிக் சாவியோ. டோம்னிக் சாவியோ வட இத்தாலியாவில் உள்ள முரியால்டோ என்ற ஊரில் 1842ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி பிறந்தார். இவருடைய தந்தை சார்லஸ் சாவியோ, தாய் பிரிஜித். சிறு வயது முதலே ஆண்டவர் இயேசுவிடமும் அன்னை மரியாவிடமும் அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார் டோம்னிக். இவரது குடும்பமும் குடும்பச் சூழ்நிலையும் இவரை புனிதத்தில் வளர்த்தெடுத்தன. இவரது பெற்றோர் இவரை கிறிஸ்தவ மதிப்பீடுகளை வளர்த்தெடுப்பதில் அதிக ஆர்வம் காட்டினர். இதனால் இவர் 4 வயதிலேயே தனியாக இருந்து இறைவனிடம் ஜெபிக்கும் திறமையை பெற்றுக்கொண்டார். டோம்னிக் சாவியோ முதல் முறையாக நற்கருணை ஆண்டவரை உண்ட புனிதமான நாளை குறித்து குறிப்பிடும்போது வாழ்வின் மிக மகிழ்ச்சியான அற்புதமான நாள் அது என்பார். அந்த அளவுக்கு அவர் முதல் முறையாக நற்கருணை ஆண்டவரை உண்ட அந்த நாள் அவருடைய உள்ளத்தில் மிகவும் ஆழமாக பதிந்திருந்தது. இவர் ஆலயத்தின் பீடச் சிறுவர்கள் குழுவில் இணைந்து திருப்பலியில் குருக்களுக்கு உதவி செய்தார். அதிகாலை 5 மணிக்கே ஆலயம் சென்றுவிடும் வழக்கத்தை கொண்டிருந்தார். மழையிலும் குளிரிலும் இவர் ஆலயத்திற்கு தவறாமல் சென்றார். தன்னோடு பழகிய தனக்கு அறிமுகமான சிறுவர் சிறுமியர் கெட்ட வார்த்தைகளை பேசியபோது டோம்னிக் சாவியோ அவர்களை கண்டித்து திருத்தினார். சண்டையிட்டு கொண்ட சிறுவர் சிறுமியரை சமாதானப்படுத்தி அவர்களை அமைதி வழியில் நடக்கச் சொன்னார். பிறரை நல்வழிப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் தானும் தீய வழிகளிலிருந்து முற்றிலுமாக விலகி களங்கமற்ற தூய்மையான புண்ணிய வாழ்வு வாழ்ந்து வந்தார். தன்னுடைய செயல்கள் அனைத்தையும் இறைவனின் புகழ்ச்சிக்காக, மகிமைக்காக என்றே செய்து வந்தார். டோம்னிக் சாவியோ 12 வயதை அடைந்தபோது குருமடத்தில் சேர்ந்தார். அங்கே இருந்த தூய ஜான் போஸ்கோவின் வழிகாட்டுதலின் பேரில் இறைவனுக்கு உகந்த புனிதமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். டோம்னிக் சாவியோ அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்பதாகும். டோம்னிக் சாவியோ 14 வயதை அடைந்தபோது உடல்நலம் பாதிக்கப்பட்டு பலவீனமடைந்தார். 1857ஆம் ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி டோம்னிக் சாவியோ சாகும் தருவாயில் இருந்த தருணம் விண்ணக காட்சி ஒன்றை கண்டார். அந்த காட்சியினால் பரவசமடைந்து ஆகா, எவ்வளவு இன்பம் நிறைந்த அற்புத காட்சி என்று கூறியவாறே உயிர் துறந்தார். டோம்னிக் சாவியோ இறந்ததும் தூய ஜான் போஸ்கோ இவரது வாழ்க்கை வரலாற்றை புத்தகமாக எழுதத் தொடங்கினார். அது இவரது புனிதர் பட்டமளிப்பு நடவடிக்கைகளில் முக்கிய ஆதாரமாக விளங்கியது. டோம்னிக் சாவியோவின் புனிதர் பட்டமளிப்பு நடவடிக்கைகளை தொடங்கி வைத்த அப்போதைய திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் டோம்னிக் சாவியோ எனும் இளைஞர் தான் திருமுழுக்கில் பெற்ற புனிதத்தை பழுதின்றி காப்பாற்றிக் கொண்டார் என்று இவரை பற்றி புகழ்ந்து பேசினார். 1933ஆம் ஆண்டு இவருக்கு வணக்கத்திற்குரியவர் பட்டம் வழங்கிய திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் தூய்மை, பக்தி, ஆன்மீக தாகம் ஆகியவற்றின் ஆற்றலால் சாவியோவின் கிறிஸ்தவ வாழ்வு நமக்கு முன் மாதிரியாக உள்ளது என்று கூறினார். திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் டோம்னிக் சாவியோவுக்கு 1950ஆம் ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி அருளாளர் பட்டமும் 1954ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி புனிதர் பட்டமும் வழங்கினார். அவர் டோம்னிக் சாவியோவிற்கு புனிதர் பட்டம் அளித்தபோது வழங்கிய உரையில் இளைஞர்கள் சாவியோவின் வழிகளை பின்பற்ற வேண்டும், தீய சக்திகளின் தாக்கங்களை புறக்கணித்து
தூய்மையில் நிலைத்து நின்ற சாவியோவின் புனித வாழ்க்கை இளைஞர்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்று குறிப்பிட்டார். நட்பின் இலக்கணமாய் பண்பின் பிறப்பிடமாய் பாவத்தை தவிர்த்தவராய் பரிசுத்த நாயகனாய் நட்பின் இலக்கணமாய் பண்பின் பிறப்பிடமாய் பாவத்தை தவிர்த்தவராய் பரிசுத்த நாயகனாய் பூத்த நறுமலரே உம்மை போற்றிப் பாடுவேன் பூத்த சிறுமலரே மனம் வாழ்த்திப் போற்றுவேன் சாவியோ டோமினிக் சாவியோ சாவியோ டோமினிக் சாவியோ சின்னப் புனிதர் எங்கள் சின்னப் புனிதர் கொஞ்ச காலத்தில் புனிதம் கண்டவர். மே 7 பெவேர்லி நகர தூய யோவான். இங்கிலாந்தில் உள்ள யோர்க்ஷயர் என்னும் இடத்தில் பிறந்தவர் தூய யோவான். கண்டர்பரி ஆயரான தியோடரிடமும் ஆதீன தலைவரான அட்ரியனிடமும் கல்வி கற்றார். விட்பியில் உள்ள தூய ஆசிர்வாதப்பர் சபையில் சேர்ந்து துறவியான யோவான் 687 ஆண்டு ஹக்ஸ்காம் என்னும் இடத்தின் ஆயரானார். அங்கு சில காலம் இறைப்பணியை சீரும் சிறப்புமாக செய்து வந்த யோவான் 705 ஆண்டு யோர்க் இடத்தின் ஆயரானார். இறைவனின் திருவருளால் தான் ஏற்றுக்கொண்ட பணிகள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக செய்து வந்த யோவான் ஆயர் பதவியை துறந்துவிட்டு துறவற மடத்திற்கு சென்று ஜெபத்திலும் தவத்திலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது என்று உணர்ந்தார். எனவே இவர் தன்னுடைய ஆயர் பதவியை துறந்துவிட்டு பெவேர்லி நகரில் முன்பு தான் எழுப்பிய துறவற மடத்தில் சேர்ந்து துறவற வாழ்வில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். துறவற மடத்தில் இருந்த நாட்களிலெல்லாம் யோவான் கருணைக்கும் பிறரன்பு சேவைக்கும் மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கி வந்தார். அது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் வல்லவராகவும் விளங்கினார். இவரிடம் கல்வி கற்று பின்னாளில் புனிதராக உயர்ந்தவர்தான் தூய பீட் என்பவர். யோவான் 721 ஆண்டு உடல்நலம் குன்றி இறையடி சேர்ந்தார். இவர் இறந்த பிறகு இவருடைய கல்லறையில் நிறைய புதுமைகள் நடைபெற்றன. இதனால் இவருடைய கல்லறை இடைக்காலத்தில் ஒரு புனித தலமாக உயர்ந்து நின்றது. மே 8 புனித பீட்டர். பியரே எனும் இயற்பெயர் கொண்ட பீட்டர் கிபி 1102 ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் ரோனால்ட்ஸ் மலைகளின் நகர்ப்பகுதியொன்றில் பிறந்தார். சிஸ்டர்சியன் துறவியர் சபையில் இணைந்த இவர் 1132 ஆண்டு டமில் என்னும் இடத்தில் உள்ள துறவு மடத்தின் அதிபரானார். 1142 ஆண்டு டெரண்டைஸ் உயர் மறைமாவட்டத்தின் பேராயர் பதவியை ஏற்றுக்கொண்ட இவர் சிஸ்டர்சியன் கொள்கைகளை சிதைந்து கொண்டிருந்த தமது மறை மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தி வெற்றி கண்டார். சுவிட்சர்லாந்து மற்றும் இத்தாலி நாடுகளுக்கு பயணம் செய்பவர்களின் நலன்களில் அக்கறை காட்டினார். பிரான்ஸ் நாட்டின் 7ஆம் அரசன் லூயிஸ் மற்றும் இங்கிலாந்தின் அரசன் 2ஆம் ஹென்றி ஆகியோரிடையே நடந்த பேச்சுவார்த்தைகளில் திருத்தந்தை 3ஆம் அலெக்சாண்டரின் சார்பில் பீட்டர் கலந்து கொண்டார். அதுபோன்றதொரு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு திரும்புகையில் பிரான்சின் பெல்லைவாக்ஸ் துறவு மடத்தில் இறந்தார். மே 9 அவிலா நகர் புனித யோவான். அவிலா நகரின் யோவான் ஸ்பெயின் நாட்டின் பக்தியுள்ள செல்வ குடும்பத்தில் பிறந்தவர். 14 வயதில் கல்வி கற்க சலமான்கா பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்ட இவர் பட்டங்கள் ஏதும் பெறாமலேயே வீடு திரும்பினார். பிரான்சிஸ்கன் சபையினரால் ஈர்க்கப்பட்ட இவர் அவர்களின் அறிவுரைப்படி இறையியலும் தத்துவமும் படித்தார். படித்துக் கொண்டிருக்கும் போதே இவரின் பெற்றோர் இறக்க படித்து முடித்ததும் குருவானார். இவரின் பெற்றோர் அடக்கம் செய்யப்பட்டிருந்த இடத்தில் இருந்த ஆலயத்தில் தனது முதல் திருப்பலியை நிறைவேற்றினார். பின்னர் தனது சொத்துக்கள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்தார். மெக்சிகோவுக்கு சென்று மறைப்பணியாற்ற தன்னையே தயாரித்து வந்த இவர் 1527 ஆண்டு இவர் நிகழ்த்திய திருப்பலியின் போது துளங்கிய பக்தியை கண்ட ஆயர் அண்டலூசியாவிற்கு சென்று அங்கு பக்தியை புதுப்பிக்க இவரை கட்டாயப்படுத்தினார். 1529 ஆண்டு அண்டலூசியாவில்
தனது முதல் பிரசங்கத்தை இவர் நிகழ்த்தியதும் அவரது புகழ் அதிகமாக பரவியது. இவர் பணியாற்றிய 9 ஆண்டுகளில் இவரது போதனைகளை கேட்க மக்கள் கூட்டம் ஆலயங்களில் நிரம்பி வழிந்தது. மக்களும் திரு அவையும் சீர்திருத்தம் பெற வேண்டும் என்று வலியுறுத்திய யோவான் உயர் சமூகத்தின் நடத்தையையும் கண்டனம் செய்தார். எனவே செவியா நகருக்கு கொண்டுவரப்பட்டு விசாரணை மன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டார். யோவான் மீது சாட்டப்பட்ட குற்றங்கள் ஆதாரமற்றவை என்று விரைவிலேயே தெரிந்து போக அவர் குற்றம் யாதும் புரியவில்லை என்று 1533ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. ஸ்பெயினிலேயே கோர்தோபா, கிரானடா, பயேசா, மொந்தியா மற்றும் சாஃப்ரா ஆகிய இடங்களில் மறைப்பணியாற்றிய யோவான் 40 ஆண்டு கடின உழைப்பின் காரணமாக தனது வாழ்க்கையின் இறுதி 18 ஆண்டுகள் நோயுற்றிருந்தார். மொந்தியா நகரில் 1569ஆம் ஆண்டு மே 10 அன்று தனது 69ஆம் வயதில் உயிர் துறந்தார். நன்றி சொல்லி பாடிடுவோம். நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி சொல்லி பாடிடுவோம். நன்மை செய்த இயேசுவுக்கு கண்ணின் மணி போல் காக்கின்றவர், கேட்கும் எதையும் செய்கின்றவர். ஒன்னா சேர்ந்து ஆடி பாடிடுவோம். இயேசு சாமி போல மாறிடுவோம். மே 10 புனித பீட்டர் தமியான். ஆயிரத்தி 840ஆம் ஆண்டு பெல்ஜியத்தில் உள்ள த்ரேமிலோ என்னும் இடத்தில் பிறந்தவர் புனித பீட்டர் தமியான். ஜோசப் தே வஸ்டர் எனும் இயற்பெயர் கொண்ட இவர் துறவியான பிறகு தமியான் என்ற பெயரை மாற்றிக்கொண்டார். 13 வயது வரை நன்றாக படித்து வந்த இவரிடம் இவருடைய தந்தை படிப்பெல்லாம் வேண்டாம், தோட்டத்தில் வந்து வேலை செய் என்றார். தமியானோ அதற்கு மறுபேதும் சொல்லாமல் தோட்டத்தில் போய் வேலை பார்த்து வந்தார். 5 ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக அவருடைய தந்தை அவரை கூப்பிட்டு படிக்கச் சொன்னார். தந்தையின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு மீண்டுமாக படிக்கச் சென்றார் தமியான். அவ்வாறு அவர் படித்து கொண்டிருக்கும் போது இறைவனுடைய அழைப்பினை உணர்ந்து துறவற மடத்தில் சேர்ந்து துறவியானார். பாம்பில் என்பவருடைய தலைமையில் ஹவாய் தீவிற்கு சென்று பணி செய்ய ஒரு சில மறைப்பணியாளர்கள் புறப்பட்டார்கள். ஆனால் பாம்பில் என்பவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே தமியான் அந்த இடத்தை பெற்றார். ஹவாய் தீவிற்கு சென்ற கப்பல் அங்கிருந்து மொலாய்காய் என்ற தீவிற்கு சென்றது. மொலாய்காய் தீவில் நிறைய தொழுநோயாளர்கள் இருந்தார்கள். தமியான் அவர்களுக்கு மத்தியில் பணி செய்யத் தொடங்கினார். தொடக்கத்தில் தொழுநோயாளர்களுக்கு மத்தியில் பணி செய்வதை குறித்து மிகவும் யோசித்த தமியான் பின்னர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மிகவும் ஆர்வத்துடன் பணியாற்றினார். இதனால் 1884ஆம் ஆண்டு அவருக்கு தொழுநோய் தாக்கியது. அத்தகைய சூழ்நிலையிலும் அவர் மனம் தளராமல் பணி செய்தார். இதனால் அவருடைய நோய் முற்றி 1889ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்தார். தமியானுக்கு 2009ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் நாள் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. கவலை கண்ணீர் நேரத்துல கைவிடாம காத்தாரையா. நோய்கள் பேய்கள் சாபமெல்லாம் நீக்கி வாழ்ந்து தந்தாரையா. அன்பு பாசம் கருணை இரக்கம் அளவில்லாமல் பொழிந்தாரையா. அன்பு பாசம் கருணை இரக்கம் அளவில்லாமல் பொழிந்தாரையா. ஒன்னா சேர்ந்து ஆடி பாடிடுவோம். இயேசு சாமி போல மாறிடுவோம். ஒன்னா சேர்ந்து ஆடி பாடிடுவோம். இயேசு சாமி போல மாறிடுவோம். நன்றி சொல்லி பாடிடுவோம். நன்மை செய்த இயேசுவுக்கு இவ்வாறு புனிதர்கள் புனித டோம்னிக் சாவியோ என்ற தலைப்பில் இன்றைய பல் சுவையினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.